டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த முயன்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைந்து அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ராகுல் காந்தி தலைமையில் பேரணி நடைபெறவிருந்தது. அதற்காக தொண்டர்களுடன் அவர் ஜந்தர் மந்தர் மைதானம் நோக்கி வந்தார். ஆனால் போராட்டம் நடத்த அனுமதி இல்லாததால் காவல்துறையினர் பாதுகாப்பு காரணங்களுக்காக ராகுல் காந்தியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். ஏழைகள் பயன்படுத்தும் உணவு தானியங்களுக்கு முழு வரிவிலக்கு அளிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அதன் விவரங்களை ஜேட்லி வெளியிட்டார். அதன்படி 5, 12, 18 மற்றும் 28% என 4 படிகளாக ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சோடா கலந்த குளிர்பானங்கள், பான் மசாலா, சொகுசு கார்கள் மற்றும் புகையிலைப் பொருட்கள் ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி வரிமுறையில் அதிகபட்ச வரியான 28%க்கும் கூடுதலாக வரி விதிக்கப்படும் என்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்தார். பணவீக்க மாறுபாட்டை கருத்தில் கொண்டு 12 மற்றும் 18% என இரட்டை வரி விகிதங்களை ஜிஎஸ்டி கொண்டிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சாமானிய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வரி 5% இருக்கும் என்றும் அருண் ஜேட்லி கூறினார். இந்திய அதிகாரிகள் 8 பேர் மீது பாகிஸ்தான் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என இந்தியா மறுத்துள்ளது. இதை டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை இந்திய அதிகாரிகளின் நற்பெயரை சீர்குலைக்கும் நடவடிக்கை என்று அவர் கூறினார். பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளை அடியோடு இந்தியா நிராகரிப்பதாகவும் கூறிய அவர், இந்தியாவில் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பாகிஸ்தான் தூதரக ஊழியர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்காக ஆதாரமின்றி ஏட்டிக்கு போட்டியாக பாகிஸ்தான் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். சண்டை நிறுத்தத்தை இந்திய ராணுவம் ஒருபோதும் மீறியதில்லை என்றும், அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தும் போது இந்திய ராணுவம் பொறுப்புடன் பதிலடி தருவதாகவும் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். இந்திய தூதரக அதிகாரிகள் குறித்த பாகிஸ்தானின் அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவில் எடுபடாது என்றும், இது பாகிஸ்தானுக்கு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்றும் விகாஸ் ஸ்வரூப் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்திற்கு உட்பட்ட சர்வதேச எல்லையான ஹிரா நகரில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவரா அல்லது வங்கதேசத்தைச் சேர்ந்தவரா என்று தெரியவில்லை என்றும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்நபரிடமிருந்து புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் கூறினர். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக பயணிக்கும் அரசு ஊழியர்கள் தனியார் விமான சேவை நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசின் செலவினத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற மிக அவசரமான உயிர்காக்க வேண்டிய தருணங்களில் ஏர் இந்தியா நிறுவன சேவை கிடைக்காத பட்சத்தில் தனியார் நிறுவன சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற தருணங்களில் செலவிடப்பட்ட தொகையை பின்னர் அரசு ஊழியர்கள் கோரும்போது நேரிட்ட சிரமங்களால் இந்த தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரசுடன் எந்த வகையிலும் பிஜு ஜனதா தளம் கட்சி கூட்டணி சேராது என்று அக்கட்சியின் தலைவரும் ஒடிசா முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் பாலசோர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிசா மக்களை காலங்காலமாக புறக்கணித்து வரும் கட்சி காங்கிரஸ் என்று குற்றஞ்சாட்டினார். தங்கள் கட்சி தேர்தலை தனித்தே சந்திக்கும் என்றும் நவீன் பட்நாயக் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வாக்குப்பதிவு நாளன்று விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கரூர், தஞ்சாவூர், மதுரை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பணிபுரியும் 3 தொகுதி வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் கடந்த 3 ஆண்டுகளின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிடக் கோரி சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்க தரப்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆராய்ச்சி படிப்புகளை தொடர நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும், தற்காலிக பணிக்காலம் முடிந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணிக்கான சான்றிதழை வழங்க வேண்டும், பல்கலைக்கழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பேராசிரியர்கள் போராடினர். இப்போராட்டத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 40 பேர் பங்கேற்றனர். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்.
இத்திட்டத்தில் தமிழகமும் சேர்ந்திருப்பதால் இத்திட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசுகளுக்கு இதற்கு முன் எத்தகைய சலுகைகள் கிடைத்ததோ அது அப்படியே கிடைக்கும் என்றார். உணவு இருப்பு, விநியோகம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கணினிமயமாக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசுடன் ஒருமித்த கருத்தை எட்ட முயற்சி மேற்கொள்ளப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேரள சட்டப்பேரவையில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுக் குழுவின் பரிந்துரைக்கு தற்காலிகமாக தடை விதித்திருப்பது குறித்த மத்திய அரசின் கடிதம் கிடைக்கப் பெற்றிருப்பதாக தெரிவித்தார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதற்கு தற்காலிகமாக தடை விதித்திருப்பதன் மூலம் தமிழக விவசாயிகளை மத்திய அரசு மீண்டும் ஏமாற்ற முயற்சித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அட்டப்பாடி அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக மதிப்பீட்டுக் குழு அளித்த பரிந்துரையை தற்போதைக்கு மட்டுமே நிறுத்தி வைத்திருப்பது ஒரு கண்துடைப்பெனவும் விமர்சித்துள்ளார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட தடை விதித்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தேமுதிக தொடர் அறிக்கைகள் வாயிலாக மத்திய அரசை வலியுறுத்தியது என்றும், தங்கள் கட்சி தரப்பில் பல்வேறு போராட்டங்களை நடத்தியதற்கு கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். 3 தொகுதி தேர்தலில் தேமுதிகவுக்கு மக்கள் நல கூட்டணி ஆதரவு அளிக்குமா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வைகோ, ஆதரவென்ற பேச்சுக்கே இடமில்லை என தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் கூட்டணி வைத்த தேமுதிகவுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு. புறக்கணிப்பு என்ற வார்த்தையிலேயே தேர்தலில் பங்கெடுப்பதில்லை என்று அர்த்தம். ஆகவே ஆதரிப்பது என்ற கேள்விக்கே இதில் இடமில்லை. தமிழக அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாக சிறுவாணியில் அணை கட்ட கேரள அரசுக்கு மத்திய அரசு தடை விதித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய அரசு ஏதோ தமிழ்நாட்டில் சிறுவாணியில் அணை கட்டினா கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் கிடைக்காது, பாசனத்தை இழந்துருவாங்கன்னு சொல்லி அப்படி நீதியை உணர்ந்து அதெல்லாம் செய்யலை. வேற வழி கிடையாது. தலையில் ஒரு குட்டு வைக்கிற மாதிரி இப்போ நிலைமை ஏற்பட்டதுனால இந்த பிரச்சனையில இப்ப அனுமதி இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. சிறுவாணி அணை பிரச்சனையில் தமிழக விவசாயிகளின் நலன் கருதி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அரசியல் ஆக்காதீர்கள். உங்க ஆட்சியில் நீங்க ஒண்ணுமே பண்ண 40 வருஷமா எதுவுமே நடக்கல. இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அது நடைமுறைப்படுத்தக்கூடிய முயற்சி நடந்திருக்கிறாரு. சில விஷயங்கள்ல அவங்களுக்கு சரியான முறையில் விஷயங்கள் போய் சேர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்க முடியும். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டது போல் பாலாற்றிலும் அணை கட்டுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிறுவாணி ஆற்றுக்கு குறுக்கே எந்த ஒரு பகுதியிலும் அணை கட்ட கேரள அரசு எந்த ஒரு அனுமதியும் இனிமேல் பெறக்கூடாது, மத்திய அரசு அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதே நிலை தமிழக அரசினுடைய முன்முயற்சியால் பாலாறிலே கட்டப்பட்டிருக்கின்ற அணைக்கட்டுக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த பணி பொதுப்பணித்துறையால் முறையே நடைபெறவில்லை என்று நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டவர்களை போலீசார் தடுத்ததால் அதிகாரிகளுடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக மார்க்கெட் வீதியில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பரப்புரையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் சத்யேந்திர சிங் அதிமுகவினர் விதிமுறைகளை மீறி பரப்புரை செய்ததாக கூறி அங்கிருந்து கலைந்து போக சொன்னார். இதற்கு மறுப்பு தெரிவித்த அதிமுகவினரை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் அதிமுக வேட்பாளர் உள்ளிட்டோர் ஆட்சியருடனும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானை பேருந்தின் கண்ணாடியை உடைத்து துவம்சம் செய்துள்ளது. இந்நிகழ்வின் பிரத்யேக காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. கூடலூர் அருகே கொளப்பள்ளி பகுதியிலிருந்து கோவை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. எலியாஸ் கடை என்ற இடத்தின் அருகே அந்த அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது மக்னா என்ற காட்டு யானை சாலையின் குறுக்காக நின்று பேருந்தை வழிமறித்துள்ளது. பேருந்து நிறுத்தப்பட்டதை அடுத்து பின்னால் வந்த காரின் ஓட்டுநர் தொடர்ந்து ஒலி எழுப்பியுள்ளார். ஒலியினால் ஆத்திரமடைந்த காட்டு யானை மக்னா அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து துவம்சம் செய்தது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 44 அடியாக குறைந்ததை அடுத்து பன்னவாடியில் தண்ணீரில் மூழ்கியிருந்த புராதன நினைவுச் சின்னங்கள் தற்போது முழுவதுமாக வெளியில் தெரிகின்றன. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததாலும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாலும் நீர்மட்டம் வேகமாக சரிந்தது. இதனால் பன்னவாடி பரிசல் துறையில் உள்ள இந்த புராதன நினைவுச் சின்னங்களும் கோட்டையூரில் உள்ள ராஜகோட்டை என்ற சோழ மன்னர்கால கற்கோவிலும் தற்போது முழுமையாக வெளியே தெரிகின்றன. நதிநீர் இணைப்பை வலியுறுத்தி நாடு முழுவதும் மிதிவண்டி பயணத்தில் ஈடுபட்டவர் இன்று திருவள்ளூர் வந்தடைந்தார். நதிநீர் இணைப்பையும் நதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சமூக ஆர்வலர் கஜேந்திரன் என்பவர் மிதிவண்டி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி டெல்லியிலிருந்து இவர் பயணத்தை தொடங்கினார். 9 மாநிலங்களை கடந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவிற்கு மிதிவண்டியில் பயணித்து தமிழக எல்லையான ஆரம்பாக்கம் வந்தடைந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. PRP உள்ளிட்ட 5 கிரானைட் நிறுவனங்கள் அரசுக்கு 331 கோடியே 71 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழவளவு பூரன்குளம் கண்மாயை சேதப்படுத்தி அரசு அனுமதியின்றி கிரானைட் கற்களை வெட்டியெடுத்ததாக PRP மற்றும் அவரது பங்குதாரர்கள் 20 பேர் மீது 2536 பக்க குற்றப்பத்திரிகை மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நாகை அருகே அமைக்கப்பட்ட புதிய மீன்பிடி துறைமுகத்தை தூர்வார மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி இறங்குதளத்தை முழுமையாக பயன்படுத்த கடுவை ஆற்றை தூர்வார வேண்டும் என்றும் கடுவை ஆற்றின் குறுக்கே பாதி இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பாலத்தை முழுமையாக அகற்ற வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரியுள்ளனர். இந்நிலையில் நாகை பகுதியைச் சேர்ந்த 7 கிராம மீனவர்கள் ஒன்றாக மீன்பிடி துறைமுகத்தில் இன்று யாகம் நடத்தினர். நாளை முதல் இந்த துறைமுகத்தை பயன்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆணவ கொலைகளை கண்டித்து 21 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மதுரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை புதூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் விடுதலைக் கழகம், SDPI, ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட 21 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். சாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கோவையில் நேற்று பாட்டிலால் குத்தப்பட்டு தாக்குதலுக்கு ஆளான மாணவியின் உயிருக்கு ஆபத்து இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட பொறியாளர் முத்துராஜை வடவள்ளி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு MCA பயின்று வரும் கனகலட்சுமியும் முத்துராஜும் முகநூல் நண்பர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சம்பவத்தின் போது சக மாணவர்கள் வேகமாக செயல்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததே மாணவி உயிர் பிழைக்க காரணம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் அரிசோனா, நெவேடா உள்ளிட்ட சில மாகாணங்கள் போட்டிக்கள மாநிலங்களாக கருதப்படுகின்றன. தற்போது வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகளின்படி அந்த மாகாணங்களில் யார் முந்துகிறார்கள் என்ற தகவல்களை வாஷிங்டனிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போர்க்கள மாநிலங்கள், அதாவது பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் அல்லது ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய போர்க்கள மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதாவது இந்த மாநிலங்களில் எந்த கட்சி அல்லது எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பது கடைசி வரை கணிக்க முடியாத ஒரு நிலையே இருக்கும். இதுதான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்கள் என்று கருதப்படுகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 50 மாநிலங்கள் மற்றும் வாஷிங்டன் DC தலைநகர பிரதேசம் உள்ளிட்ட இந்த 51 பிரதேசங்களில் சில மாநிலங்கள் மட்டுமே இத்தகைய நிலையை கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான மாநிலங்கள் பொதுவாக குடியரசுக் கட்சிக்கும் பெரும்பாலும்
பெரும்பாலும் சில மாநிலங்கள் ஜனநாயக கட்சிக்கும் வாக்களிக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றன. சில மாநிலங்கள் மட்டுமே போர்க்கள மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட போர்க்கள மாநிலங்களுள் ஒன்று புளோரிடா. இந்த புளோரிடா மாநிலத்தினுடைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த மாநிலத்தை பொறுத்தவரை ஹிலரி கிளின்டன் டொனால்டு ட்ரம்பை விட 2 அல்லது 3 புள்ளிகள் வரை அதிகமாக பெற்று இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தேர்வாளர் வாக்குகளையும் கைப்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பென்சில்வேனியா என்று சொல்லக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு மாநிலத்திலும் ஹிலரி கிளின்டன் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மேலும் 2 மாநிலங்கள் போர்க்கள மாநிலங்கள் என்று கருதப்படுகின்றன. அந்த 2 மாநிலங்களுக்கான தேர்தல் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் தற்போது வெளிவந்திருக்கின்றன. நெவேடா, அரிசோனா என்று சொல்லக்கூடிய அந்த 2 மாநிலங்களில் டொனால்டு ட்ரம்ப் ஹிலரி கிளின்டனை விட அதிக வாக்குகள் பெற்று அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொத்த தேர்வாளர் வாக்குகளையும் அவர் கைப்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கூட தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தால் யார் வெற்றி பெறுவார் என்பதை உடனடியாக இப்போது கூற முடியாத ஒரு நிலையை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வாஷிங்டன் டிசியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் எம் மணிகண்டன்.